எந்த கவலையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அப்பா மாதிரி, எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி. இந்த மாதிரிகள் வந்து இல்லை சார், என்னைக்கும் உருப்படாது. நான் இதை பெண்களுடைய குறைபாடா சொல்லலை, எச்சரிக்கையா சொல்றேன். ஜாகிரதையா இருங்க. ஆண்கள் ஆசை வார்த்தையை காட்டுகிறார்களா, ஆண்கள் பேசுகிறார்களா, அது வந்து எவ்வளோ நீங்கள் அவங்கள பேச விட்றீங்கன்றது தான். இப்போ நீங்கள் என்கிட்ட நீங்கள் எவ்வளோ இடத்துல எது வரைக்கும் நீங்கள் பேச முடியும் சார்? நான் உங்களை எது வரைக்கும் பேச அனுமதிக்க முடிவு பண்ணுறனோ அது வரைக்கும் தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் ஒரு வார்த்தை எக்ஸஸ் பேசினே வச்சுங்களேன், சாரி நவீன் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது என் கையில் இருக்கே தவிர உங்கள் கையில் இல்லை, இல்லையா? அப்போ பெண்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க, கொஞ்சம் தங்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து பேசுனாக்க அதை நம்புகிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியணும் சார், நம்மளுடைய பர்சனாலிட்டியை பற்றி ஒரு விமர்சனமாக நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படியா எப்படியான்னு சொன்னாக்கா உடனே நம்ம அதெல்லாம் நம்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தினம் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிறோம் நம்ம எவ்வளோ அழகு, நம்ம எவ்வளோ அழகு இல்லை. ஃபிசிக்கல்